இங்க நாம் பார்க்கும்போது அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார் என்கிற இந்த வேத பகுதியிலிருந்து நாம் சிந்திக்கிற காரியம் திடமனம், விசுவாசத்தின் திடமனம். இங்கே ஸ்தேவான் சொல்லுகிறது யோசேப்பை குறித்து. கோத்திர பிதாக்கள் என்று தன்னுடைய சகோதரர்களை சொல்லுகிறார். யாக்கோவனுடைய பிள்ளைகள் யோசேப்பை விற்று போட்டார்கள். யாரிடத்துல விற்று போட்டார்கள்? எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக. எகிப்துக்கு போகிறதான எகிப்தின் பார்வோனுடைய அதிபதியாக அடுத்த ஸ்தானத்தில் இருந்த போத்திபாரிடத்தில் அவனை விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு இருந்து எல்லா உபத்திரவங்களிலிருந்து அவனை விடுவித்து என்று நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக முக்கியமான காரியம் மனம். மனம் திடப்பட்டிருப்பதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முக்கியமான காரியம். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையை பற்றி ரோமர் நிறுவனம் 12வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது முதலாக அவர் சொல்லுகிறது 12:1-2 உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம், இருதயம், ஆவி, ஆத்துமா திடப்படுத்தல், பலப்படுத்தல், புதிதாகுதல் வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியுடைய வாழ்க்கையில நடத்துகிறதான செயல். மனம் வேத வசனத்தினால் போதிக்கப்பட்டு உபதேசிக்கப்பட்டு அந்த வேத வசனத்தை கேட்டு உணர்த்தப்பட்டு அதை உட்கொண்டு அதை மனதில் வைத்து இருதயத்தில் விசுவாசித்து பலனையும் திடனையும் பெற்றுக்கொள்ளுகிற கர்த்தரை சார்ந்த திடமனதான இருதயம். யோசேப்பு மிகவும் உபத்திரவங்களையும் வெறுப்பையும் தள்ளப்படுதல்களையும் அடிமைத்தனத்தையும் சிறைச்சாலைகளையும் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்தார். அவன் முற்பிதாக்களின் தேவனை விசுவாசித்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபனுடைய தேவன் என் தேவன் என்று விசுவாசித்து வாழ்ந்தபோது கர்த்தர் அவனை ஒரு தனிப்பட்ட நோக்கத்திற்காக அழைத்தார். அவனுக்கு ஒரு தரிசனத்தோடு பேசி உன்னை கொண்டு உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து அந்த முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நான் நடைபெற போகும்படியாக யாக்கோபுடைய சன்னதியில 12 பேர்ல உன்னை நான் தெரிந்தெடுத்தேன், உன்னை வைத்து நான் செயல்படுவேன் என்று அவனோடு கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நோக்கத்திற்கான செயல்பாட்டிற்கான அழைப்பு யோசேப்புக்கு எப்போ வந்து தெரியுமா? முற்பிதாக்களோடு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து ஆபிரகாமின் தேவன் என் தேவன், ஈசாக்கின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தகப்பனுடைய தேவன் என் தேவன் என்று அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பின்பு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவனை குறித்த அழைப்பு தெரிந்தெடுத்தலை கர்த்தர் அவனோடு வெளிப்படுத்தினார். யோசேப்பு கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டான், கர்த்தரால் விசேஷத்த அழைப்பை பெற்றுக் கொண்டான். யோசேப்பு தேவனால் விசேஷத்தவன் என்கிற அந்த காரியம் அவனுடைய குடும்பத்தில் வெளிப்பட்ட நாளிலிருந்தே அவனுக்கு சோதனை, உபத்திரவங்கள், வெறுப்புகள், ஒதுக்கப்படுதல், அவன் அன்னையிலிருந்தே நெருக்கப்பட ஆரம்பித்தான். ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் சகோதரால் பகைக்கப்பட ஆரம்பித்த நாளிலிருந்தே கர்த்தர் அவனை குறித்து பேசின வார்த்தை என்ன தெரியுமா? தேவனோ அவனோடு இருந்து. நாம் இங்கு வாசிக்கிற அந்த 10வது வசனத்தினுடைய முதல் பகுதி தேவனோ அவனோடு இருந்து. ஆதியாகமம் 39வது அதிகாரம்
இதில் நம்ம யோசேப்பு குறித்து, யோசேப்பு சகோதரர்களால பார்வோனுடைய பிரதிநிதியான போத்திபாரிடத்தில் விற்கப்பட்ட அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த அதிகாரத்துல 5 முறை 2வது வசனத்துல பார்க்க கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 3வது வசனத்துல பாருங்க கர்த்தர் அவனோடு இருந்தார். 5 இடங்கள்ல கர்த்தர் அவனோடு இருந்தார். நீங்க பாருங்க, யோசேப்பு தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான், சகோதரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான், வெறுப்படைந்து அந்நியனாக அந்நிய தேசத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாயிருக்கிற விசுவாசிகளை நம்மை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்க யாராலும் முடியாது. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாகிய நம்மை விட்டு கர்த்தரிடத்திலிருந்து நம்மை பிரிக்க யாராலும் கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சவாலா பேசுவார். எங்க தெரியுமா? ரோமர் 8வது அதிகாரத்துல தேவனுடைய அழைப்பையும் அழைப்பின் ஆசீர்வாதங்களையும் குறித்து நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், மகிமைப்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய குமாரனும் பாராமல் அவரே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட இவைகளெல்லாம் நமக்கு அருளாதிருப்பது அப்படின்னு சொல்லிட்டு 32, 33 வசனத்துல கீழே வரும்போது தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Who can separate us from the love of God? Nobody. யோசேப்பு தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான், சகோதரத்திலிருந்து பிரிக்கப்பட்டான், இனத்தாரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். ஆனால் யோசேப்பை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்க யாராலும் என்ன செய்யல, முடியாது. கர்த்தர் அவனோட கூட இருந்தார். The providence of God. ஆங்கிலத்தில் ப்ராவிடன்ஸ்ங்கிற வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. இந்த ப்ராவிடன்ஸ்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா தேவனின் கிருபாதார வழிநடத்துதல். கிரேசியஸ் லீடிங் அண்ட் கைடிங் ஆஃப் காட் த ஹோலி ஸ்பிரிட். அதான் அதனுடைய அர்த்தம், ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். பை ஹிஸ் ப்ராவிடன்ஸ் காட் allowed Joseph to go to Egypt. நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய சகோதரர்கள் அன்றைக்கு அநேகரிடத்துல விற்றிருக்க முடியும். ஆனா போத்திபாரிடத்தில் அவனை விற்கும்படி கர்த்தருடைய கிருபாதாரத்தினுடைய வழிநடத்துதல் அவனை நடத்தினது. எகிப்தினுடைய பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் கொண்டு செல்லப்படுவது தேவனுடைய சித்தம். நம்மை பகைக்கிறவர்களோ, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களோ, நமக்கு எதிராக செயல்படுகிற எந்த காரியமும் நாம் கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவனுடைய உண்மைகளும் சார்ந்து வாழும் போது தேவனுடைய வழிநடத்திலிருந்து நம்ம பிரிக்க முடியாது. நாம் தான் தேவனுடைய வழிநடத்தில் இருந்து பிரிந்து போக முடியுமே தவிர கர்த்தரை விட்டு பின்மாறி பாவத்தினாலும் பலவீனத்தினாலும் மாம்ச கிரியைகளினாலும் தேவனை விட்டு ஓட முடியுமே தவிர மற்றவர்கள் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது, நாம் கர்த்தரிடத்தில் உண்மையா இருக்கும் போது இந்த உலகத்துல கர்த்தருடைய நடத்துதலிலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்மை பிரிப்பதற்கு யாராலும் முடியாது. தேவனோ அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். மிக முக்கியமான காரியம், கர்த்தருடைய கிருபாதார நடத்துதல் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டு என்பதை விசுவாசித்து வேத வசன உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்து தைரியமாய் உறுதியுள்ள மனதோடு நாம் இந்த உலகத்துல நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ளுவோம், கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான கட்டளையை சீஷர்களோடு கொடுத்தார்.
பைபிள்ல பிரதான கட்டளை என்கிற த கிரேட் கமிஷன் எத்தனை முறை வருது? 5 முறை. 4 சுவிசேஷங்களிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும். முடிவில் அவர் என்ன சொன்னாரு? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கர்த்தரால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏனால் அந்த அழைப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் கர்த்தருடையது. அந்த நோக்கம் கர்த்தருக்காக. அந்த நோக்கம் கர்த்தரால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும். கர்த்தரால் அழைக்கப்பட்டோம். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நோக்கம், அழைப்பு, நோக்கம், நடத்துதல், அக்காம்ப்ளிஷ். அதனுடைய கர்த்தர் எதை நம்மை கொண்டு செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. அதை தடுப்பதற்கு எந்த பிசாசினாலும் முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். யோசேப்பு போத்திபாருக்கு கீழே அங்கே பார்வோனுடைய அளவில் இருக்கும்போது 39வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஆதியாகமம் 39:5. போத்திபார் ஒரு அவிசுவாசி, கர்த்தரை அறியாத மனிதன். யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் போத்திபாரையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் ஆசீர்வதித்தார். நீங்க பாருங்க, 3வது வசனத்தை ஒரு வாசிப்போம். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு. நாம் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் நாம் செய்கிறவைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். நம்மோடு கர்த்தர் இருக்கிறதையும் நம்முடைய செயல்கள் மற்றவர்களை விட வித்தியாசமானது, விசேஷமானது, ஆசீர்வாதமானது என்பதையும் நம்மோடு இருக்கிற புறஜாதிகள் காணும்படியாக, அவிசுவாசிகள் காணும்படியாக, நமக்கு அவர்களுக்கு முன்பாக தயவு கிடைக்கும்படியாக கர்த்தர் அதை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியில் பார்க்க முடியும். புறஜாதிகளும் அவிசுவாசிகளாக இருந்தாலும் பரிசுத்த தேவனுடைய செயல்களை, கர்த்தர் நம்மிடத்திலிருந்து வழிநடத்துதலை காண முடியும். இது உலகத்திலும் மனிதனுக்குடைய இயற்கையினாலும் அல்ல, வித்தியாசமானது தேவ செயல் என்பதை காணக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் வெளிப்பட வேண்டும். தெசலோனிக்கே சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்கு நிருபத்தை எழுதும் போது அந்த சபையை பாராட்டுகிறார். அந்த சபையை குறித்து எழுதுகிற நற்சாட்சியை நாம் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்க முடியும். ஒரு வாசிப்போம். 2வது வசனம். போதும். உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையின் பொறுமையையும், ஆங்கிலத்தில் லேபர் ஆஃப் லவ், அன்பின் பிரயாசம் என்பதற்கு லேபர் ஆஃப் லவ், ஒர்க் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம். லேபர் என்பது ஹார்ட் ஒர்க்.
sacrificial hard work. அன்பினால நாம் நம்மோடு இருக்கிறவர்களுக்கு முன்பாக அர்ப்பணத்தோடு கடினமாய் தியாகத்தோடு நாம் கிறிஸ்துவுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, சபைக்காக உழைக்கிறதை காண வேண்டும். மற்றவர்களை காணும்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்படிப்பட்ட கனிகளை விசுவாச குடும்பங்கள், புறஜாதிகள் பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. யோசேப்பினுடைய செயல்களில் கர்த்தர் இருந்து அவன் செய்கிறதை வாக்கிய பண்ணுகிறதை ஒரு புறஜாதியான, ஒரு அவிசுவாசியான போத்திபார் பார்த்து அவனுக்கு உண்டான யாவற்றுக்கு மேலாக அதிகாரியை வைக்கிறான். ஏக சக்கராதிபதியாகிய தேவன், the sovereign God knows what is going to happen there in the future. அவன் அங்கே போத்திபாருடைய மனைவியினால் தவறாக குற்றம் சாட்டப்படுவது, எகிப்து சிறைச்சாலையில் அங்கே சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவது, தண்டிக்கப்படுவது, இவை எல்லாவற்றையும் முன்னறிகிற தேவன் அங்கே யோசேப்பை அனுப்பினார். யோசேப்புக்கு கர்த்தர் மேல் இருந்த விசுவாசமும், யோசேப்புக்கு கர்த்தரால் நான் அழைக்கப்பட்டவன் என்கிற நம்பிக்கையும், எந்த பொய்யான குற்றச்சாட்டுகளும், எந்த சிறைச்சாலைகளும், எந்த ஹியூமிலியேஷன்ஸும், தாழ்த்துதலும், எந்த குற்றச்சாட்டுகளும் என்னை ஒன்றும் செய்யாது என்கிற திடமனம் யோசேப்புக்கு இருந்தது. திடமனம் நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்படும் போது இருக்கிறதல்ல திடமனம். நமக்கு தோல்விகள் வரும்போது, பொய் குற்றச்சாட்டப்படும் போது, இழப்புகள் வரும்போது, வறுமைகள் வரும்போது, அவமானம் வரும்போது, நம்முடைய விசுவாசம் நம்மை சந்தோஷத்துக்குள்ளாலும் சமாதானத்து வைக்குமானால் அதுதான் விசுவாசம், அதுதான் திடமனம். இனி அநேக கிறிஸ்தவங்களுக்கு என்னன்னா, எனக்கு ஆண்டவர் வீடு கட்டி தந்தாரு, ரொம்ப சந்தோஷம், மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, பிள்ளைக்கு நல்ல மார்க் எடுத்துட்டு, இதெல்லாம் தேவைதான். ஆனா நம்முடைய சந்தோஷமும் நம்முடைய திடமனமும் கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவுடைய வார்த்தையினாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வதும் அவருக்குள் அவருடைய வார்த்தையினால் பலப்பட்டிருப்பதுமே. அந்த சூழ்நிலையில நம்முடைய மனதைரியம் தான். அந்த உலகத்துடைய பார்வையில அற்பமா எண்ணப்படும் போது, உலகத்துல பார்வையில எல்லாம் இழக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய மனம் பலப்பட்டு ஆண்டவர் நடத்துவார் என்ற விசுவாசம் நமக்கு வறுமையானால் அதுதான் திடமனம். கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக நெருக்கமான வேளையில, பலவீனமான வேளையில, எல்லாரும் கைவிடப்பட்ட வேளையில நாம் விசுவாசத்துல பலப்பட்டு, கர்த்தரின் பரிகாரி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று பேசக்கூடிய தைரியம் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் யோசேப்புக்கு இருந்தது என்பதை நம்ம பார்க்க முடியும். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில வந்த எல்லா தோல்விகளும் இழப்புகள் மத்தியில கர்த்தர் மேல் தன்னுடைய விசுவாசத்தை வைத்து கர்த்தரை பலமாக பிடித்து கொண்டவனாக காணப்பட்டான். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிப்போம். 41:15-16. விசுவாசித்து வாழுகிற வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சக்சஸை குறித்து பாராட்டு வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நற்காரியங்கள் மற்றவர்களால் ஐடென்டிஃபை பண்ணப்படும் போது, நாட் மீ பட் காட், நான் அல்ல தேவன் என்று உள்ளபூர்வமாக, உண்மைபூர்வமாக, மனப்பூர்வமாக நம்முடைய வாயில் விசுவாசத்தோடு நாம் வெளிப்படுத்துகிறோமே, ஆனால் அதுதான் ஒரு நல்ல விசுவாசியுடைய அடையாளம். கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஒரு மனிதனுடைய அடையாளம் இதுதான். பார்வோன் யோசேப்பை கூப்பிட்டு, பார்வோன் என்கிறவன் இன்றைக்கு பெரிய ராஜா,
யோசேப்பை கூட்ட ஒரு சாதாரண வாலிபன் முன்னால் உட்கார வச்சு சொல்லுகிறான், நீ மற்றவர்கள் எல்லாருக்கும் சொல்ல முடியாத சொப்பனத்தை விளக்கம் பண்ணக்கூடிய தகுதியுடைய விளக்கம் கொடுப்பா என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது யோசேப்பு காலரை தூக்கிட்டு என்ன செய்திருக்கணும்? ஆமா, உண்மைதான், நான் அந்த சொப்பனத்துக்கு நான் தான் அர்த்தம் சொன்னேன், இந்த காரியத்தை நான் தான் சொன்னேன், அது என்னால முடியும் அப்படின்னு அப்படி காலரை தூக்கி என்ன செய்திருக்கலாம்? விட்டுருக்க முடியும். யோசேப்பு என்ன சொன்னான்? Not me. No, I am not. It is my God. நான் அல்ல, என் தேவன். எத்தனை இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில உலகத்துல நன்மையினாலும் அல்லது சில காரியங்கள்ல நீங்க பெருமைப்படுத்தப்படும் போது, பாராட்டப்படும் போது அந்த இடத்துல கர்த்தர் நாமத்தை முன்வைத்தீங்க? எத்தனை இடத்துல சொன்னீங்க இது நான் அல்ல, கர்த்தர்? அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல. புதிய ஏற்பாட்டில் தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய மனிதன் சொன்னான், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறாரு? செயலாற்று. யார் சொன்னது? அப்போஸ்தலனாகிய பவுல். இதுதான் the work of the Holy Spirit. இதுதான் filling of the Holy Spirit. இதுதான் the guidance and the filling and the leading of the Holy Spirit. கர்த்தரால் நடத்தப்படுகிற, கர்த்தரால் பலப்படுத்தப்படுகிற, கர்த்தருக்குள் ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன் வாயிலிருந்து நான் அல்ல கிறிஸ்து, நான் அல்ல என் தேவன் என்கிற வார்த்தை வரும். நாற்பத்தி 1வது அதிகாரம் 38 45 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசிப்போம். ஆதியாகமம் 41 35 போதும். அந்த வசனத்துல நீங்க பாருங்க, யோசேப்பிடத்துல தேவ ஆவியானவர் இருக்கிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ அப்படின்னு சொன்னது யாரு? பார்வோன், ஒரு அவிசுவாசி. பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியத்தினுடைய கனி, நம்முடைய தீர்மானங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலித்து காட்ட வேண்டும். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ அப்படின்னு யார் சொன்னது? பார்வோன். அந்த 39வது வசனத்துடைய கடைசி, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் இல்லை. 41வது வசனத்தில், பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போடப்பட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபணிகளை அவன் கழுத்திலே தரித்து அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முத்திரை மோதிரம் என்பது சகல அதிகாரங்களும் யோசேப்புடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு எல்லா தீர்மானங்களும் மோதிரங்களினால, ராஜாவுடைய மோதிரத்தினால் முத்திரை வைக்கப்படும். இன்னைக்கு அதிகாரி பிரைம் மினிஸ்டர் சைன் பண்ணி சீல் வைக்கிறது மாதிரி மோதிரத்தினால் முத்திரை வைக்கப்படும். எகிப்திலே அனைத்து தீர்மானங்களை எடுக்கிறது யோசேப்பு. அனைத்து தீர்மானங்களுடைய முத்திரை போடுவது யோசேப்பு. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தருடைய உண்மைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கொஞ்ச காலம் ஒரு சோதனைகள், நம்முடைய விசுவாசம் பின்னை போன்ற விசுவாசம் சோதிக்கப்படலாமே தவிர நம்முடைய விசுவாசம் நம்ம ஒரு நாளுமே கைவிடாது. நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவிலே அவருடைய வார்த்தையின்படி இருக்குமே ஆனால்
நாம் கைவிடப்பட மாட்டோம். நம்முடைய ஆத்துமா கைவிடப்படாது, நம்முடைய வாழ்க்கை கைவிடப்படாது. ஒரு சாட்சி உருவாகும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழுகிறவனுடைய சாட்சி மரணத்துக்கு பின்பு இந்த உலகத்தில் நிலைநிறுத்துவது தேவனுடைய சித்தம். கிறிஸ்துவுக்கு மகிமையாக. நாம் மரணத்துக்கு பின்பு கிறிஸ்துவுக்கான ஒரு சாட்சியை இந்த உலகத்திற்கு விட்டு செல்லுகிற ஒரு பரிசுத்தமும் உண்மையும் நீதியும் நிறைந்த வாழ்க்கையை நம்ம வாடுவோம். அதற்காக உலகத்தில் சில காரியங்களை கர்த்தருக்காக உண்மையின்படி நாம் விட்டுக் கொடுக்க ஆயத்தமாகும். கர்த்தருக்கும் அவருடைய ஜீவ வார்த்தைக்கும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். யோசேப்பு திடமனமுடையவனாக இருந்தான். எந்த சூழ்நிலையிலும், அடிமைத்தனத்திலும், சிறைச்சாலையிலும் திடமனமுடையவனாக இருந்தான். அவனுடைய மனம் கர்த்தருக்குள் ஸ்திரப்பட்டதாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், திடமனது ஆவிக்குரிய ஒரு முக்கியமான குணாதிசயம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்தோடு ஒரு வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக காரியங்களை விசுவாசிகளுடைய நம்பிக்கையை சொல்லிட்டு ஒரு பெரிய அதிகாரம் we have hope அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்லுகிறாரு, ஆகையால் சகோதரர், எனக்கு பிரியமான சகோதரரை, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாயிராது என்று அறிந்து. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், ஹார்ட் ஒர்க், the sufferings, விசுவாசத்திற்காக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக, பரிசுத்த வாழ்விற்காக, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பாடுகிற பிரயாசம் விருதாவென்று நீங்கள் அறிந்து உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயிருங்கள். Your labor is not in vain. நீங்கள் கர்த்தருக்குள் பாடுகிற பிரயாசம் விருதாவாக அல்ல என்கிற காரியத்தில் உறுதியுடையவர்களாக இருங்கள். கர்த்தருடைய காரியத்தில் உறுதியுடையவர்களாக இருங்கள். இன்னைக்கு சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை குறித்து நம்ம பேசாம இருக்கிறோம். அதான் உண்மை. விசுவாசிகளா இருக்கிற நம்ம அதை தைரியமா பேசாம இருக்கிறோம். நமக்கு தெரியும் நம்ம கூட இருக்கவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. உண்மையிலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இதுதான் விசுவாசம், இதுதான் பரலோகத்துக்கு போகிற வழி என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, நம்ம கூட அன்பானவங்க யாராவது இருப்பாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல இல்லைன்னா அவங்களுடைய ஆத்துமாவை குறித்த பாரம் இல்லை. அவங்க எரிகிற அக்னியில போகட்டும் என்கிறது அது நமக்கு சந்தோஷமாகும். மரணம் உண்டு என்றால் மரணத்துக்கு அப்புறம் ஒரு ஜீவன் உண்டு. அது பரலோகம் அல்லது நரகம்தான். நரகம் வேதனை உள்ளது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அக்னியும் கந்தகம் எரிகிற கடல். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் நமக்கு நித்திய ஜீவனை, பரலோக சந்தோஷத்தை, நித்திய சமாதான வாழ்க்கையை, உன்னதமான வாழ்க்கையை கிறிஸ்துவ இயேசுவை பற்றி விசுவாசத்தினால இலவசமாய் கொடுக்கிறது. அதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். நம்ம கடினமாக உழைப்போம். அதற்காக உறுதியான மனமுடையவர்களாக இருப்போம். நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும், not moved in faith, விசுவாசத்தில் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருப்பீர்களாக. கர்த்தருடைய கிரியைகளே சுவிசேஷம் அறிவித்தல், சீஷத்துவம் பண்ணுதல், ஆவிக்குரிய உற்சாகப்படுத்துதல். எந்த நற்கிரியைகளும்
யாரையுமே பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தையும் சிலுவையிலே கர்த்தர் சிந்தின இரத்தத்தையும் தன்னுடைய பாவத்திற்காக என்று ஏற்றுக்கொள்கிறதுனால் மட்டுமே விசுவாசம், மட்டுமே பாவ மன்னிப்பு. அதுவே விசுவாசம். அந்த விசுவாசமே ரட்சிப்பின் விசுவாசம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இது ஃபார்முலா. இயேசு கிறிஸ்துவை உடையவன் மாத்திரமே ஜீவனை உடையவன். இயேசு கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த விசுவாசம் பர்சனல் ஃபெய்த். நம்முடைய ரிலீஜியஸ் ஃபெய்த், ட்ரெடிஷனல் ஃபெய்த், சிறு பருவத்திலிருந்தே ஒரு விசுவாசமும் ஒரு தெய்வ நம்பிக்கையினராக வந்திருப்போம். அது உங்களுக்கு உதவி செய்யாது. ஒரு இடத்துல நின்று மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால தான் பரலோகம். ஏற்றுக்கொண்ட நீங்கள் விசுவாசத்திலும் கர்த்தரை சார்ந்த விசுவாசத்திலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் வேதவசத்தை கீழ்ப்படிதலும் உறுதியுடையவர்களாக இருந்து யோசேப்பை போல திடமனமுடையவர்களாக இருந்து உங்களுடைய மனதையும் இருதயத்தை வேதவசனத்தினால் பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியம் கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தைரியமான சாட்சியாக இருப்போம். அதற்கு தான் பலன். அதுதான் கிரியை, பலன் தரக்கூடிய கிரியை. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி அது அவர் நமக்கு தருவார். நம்முடைய சபை தெளிவான சுவிசேஷத்தை பிரசங்கிற சபை. ஆனால் விசுவாசிகள் வாழுகிற இடத்துல சுவிசேஷத்திற்காக வாழுகிறோமா? அந்த சுவிசேஷம் உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்குமே ஆனால், உங்களுடைய வார்த்தையில் இருந்த சுவிசேஷம் வறுமையானால், நிச்சயமாக ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட முடியும்? நம் மூலமாக நிச்சயமாக ஒரு சிலர் ரட்சிக்கப்பட முடியும். நாம் கர்த்தரை குறித்து பேசுகிறதுல சோர்வடைந்திருக்கிறோம், பலவீனப்பட்டிருக்கிறோம், வெட்கப்பட்டிருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட அது போதும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிற அது போதும், அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. நாம் கர்த்தருக்காக, கர்த்தருக்கு சாட்சியாக யோசேப்பை போல திடமனமுடையவர்களாக இருந்து கர்த்தருக்கென்று நாம் செயல்படும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்போதும் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய உலகத்தில் இருக்கிற நாம் சந்திக்கிற எந்த சூழ்நிலைக்கும் கர்த்தரிடத்தில் போகும்படியான தைரியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். திடமனதோடைய தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்க முடியும். ஒருவரை வாசிப்பேன். எபிரேயர் 4:16. எபிரேயர் 4:16. தைரியமாய் கிருபாசண்டையிலே சேர கடவோம். உதவிகளுக்காக, சகாயம் பெறும்படியாக, பலன் கிடைக்கும்படியாக, வழிநடத்துதலுக்காக தைரியமாய் கிருபாசன தண்டையிலே போக கடவோம். ஒவ்வொரு விசுவாசியும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நம்முடைய தேவைகளை, நம்முடைய நெருக்கங்களை, நம்முடைய இழப்புகளை, நம்முடைய இயலாமைகளை தெரியப்படுத்தும்படியாக தைரியமாக தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை கிறிஸ்து இயேசுவிலே நாம் பெற்றுக்கொண்டவர்களாகவே இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. திடமனம் கிறிஸ்து நமக்கு தருகிறது. திடமனம் வேதவசனத்தை கீழ்ப்படுகிறதினால் நம்முடைய மனதை திடப்படுத்திக் கொள்வது. திடமனம் வேதவசனத்தை கீழ்ப்படுகிறதினால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்துவது. யோசேப்பு தேவனுடைய ஆவியை பெற்றவன் என்று அவனுடைய செயல்கள் வெளிப்படுத்தினது, அவனுடைய ஞானம் வெளிப்படுத்தினது, அவனுடைய தைரியம் வெளிப்படுத்தினது. யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவிசுவாசியான தேவனை அறியாத மனிதன் அறிந்து பார்த்தான். இயேசு கிறிஸ்து நம்மளே தன்னுடைய கனிகளை, ஆவியின் கனிகளை உருவாக்குகிறதை இந்த உலகம் பார்த்து
இருளில் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எளிமையாக ஆவிக்குரிய வாழ்க்கையை உபதேசம் பண்ணார் மலை பிரசங்கத்தில். அவர் சொன்னது என்ன? உங்களில் இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். உங்களில் இருக்கிற வெளிச்சம், உங்களில் இருக்கிற கிறிஸ்து, உங்களில் இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கட்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். கனிகளாக, ஒழுக்கமாக, உண்மைகளாக பிரதிபலிக்கட்டும். அதை மற்றவர்கள் பார்த்து தேவனிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருக்கும் கர்த்தருடைய உண்மையுள்ள வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்.